அண்ணா பக்கத்துல வர முடியுமா? வாங்க. இது பழவூர் போகுதுண்ணே. நாட்டு காளை. நாட்டு காளை. எதுக்காக? ரேஸ்க்கு. ரேஸுக்குன்னா இதுல என்ன சிறப்பு இருக்கு ரேஸுக்குள்ளது? இதுல எல்லாமே நல்ல அம்சமா இருக்கு. நல்ல ஏறுவாள் குட்டை. இந்த நேரத்துக்காக மாடு ஓடும். இவ்வளவு கலசரா இருக்க ரேஸுக்கு? இல்ல நாங்க பழக்கிறோம். கொண்டு பழக்கிறீங்க? பழக்கிறோம். 40 ரூபா சொன்னாங்க, 35 ரூபான்னு வாங்கிருக்கு. எத்தனை வயசு இருக்கும் இது? 2 பல்ல. என்ன ரகம் என்னாச்சு இது? இது பூர்ணி. பூர்ணினா நாடு ஒட்டானு கலப்பா? கலப்பு. அதுதான் ரேஸுக்கு எல்லாரும் விரும்பி வாங்குறாங்கண்ணா. அவன் மாடு நல்லா ஸ்பீடா போகும். நம்ம நினைச்ச ஸ்பீடு இதுல இருக்கும். ஒரிஜினல் தானா? கிராஸ். ஒரிஜினல் பூர்ணியில ஒரிஜினல் ஓடாது. திமிழ் இவ்வளவுதானா? இவ்வளவுதான். இதுதான் நாட்டு மாட்டுக்கு இவ்வளவுதான் இருக்கும். சைஸ் சின்ன சைஸா இருக்கு. அப்ப என்ன இதுல ஓடும்? மாடு உண்டியாரும்லானே. நான் 8 பல்லு இருக்கு. மாடு 2 பல்லு குட்டை தானே. இன்னும் 4 இருக்குல்ல. சரி, கருப்பசாமி பந்தய குழு. எத்தனை மாடு கிடைக்காங்க ரேஸ்? 4 மாடு கிடைக்கும். போய் பரிசுலாம் வாங்கியிருக்கோம். அப்படியா? எந்த ஊர்ல வாங்கினீங்க? நாங்க காணிக்கூர்ல நடுமாட்டுல முன்னாடி, பிளாத்தி குளத்துல சின்ன மாட்டுல 4வது. லாவலண்ணே. இது நேமுக்காக தான்ண்ணே. பேருக்காக தான். பேருன்னா இதுல நடந்து உழைப்பு அவ்வளவு போட வேண்டியிருக்குமே. போட வேண்டியிருக்கும். வேற காலம் எல்லாம் நமக்கு போயிருமா? வேஸ்டா போயிருமா? நான் இப்ப இங்க இருக்கேன். இனி மதுரையில உள்ள ஆளுக்கு யாருன்னு தெரியும்ல. இன்னார் மாடுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் இது. அந்த நேமுக்காகத்தான். 2வது நம்மள ஒரே மாடு வாழ வைக்கும். அதையும் செய்யும். அப்படியா? சில மாடு செட் ஆயிட்டுனா வாழ வைக்கும். ஒரே மாடு நம்மள வாழையும் வைக்கும். ஒரே மாட்டுல புகழின் உச்சிக்கே போயிருவீங்க. கண்டிப்பா. லைஃப செட் பண்ணி விட்டுரும். இது யாரும் கேட்டா குடுப்பீங்களா? இல்லையா? இல்லனே, ஆசைப்பட்டு வாங்கியிருக்கு. ஒரு மாடு தான் வந்துச்சா? ஜோடி இருந்துச்சா? 4 வந்துச்சு. இது ஒண்ணுதான் நல்ல மாடு. இதான் செலக்ஷன்ல உங்களுக்கு இதா இருக்கு? எங்களுக்கு இதான் பிடிச்சது. 2 கயிறுல கட்டிருக்கீங்களா? ஒரு கயிறுல கொஞ்சம் சேட்டை பண்ணும்னே. ஆரம்பத்துல போக நாட்டு பழம் கொடுத்து மாடாக்கிறோம். எந்த ஒரு வியாபாரி எழுதி? ஆனா கம்பி ராமநாதபுரம் மாட்டோம்னே. வியாபாரியா இல்ல சம்சாரியா? சம்சாரி தானே. வேற பக்கத்துல ஓடி சந்தைகள் பரமக்குடி இருக்கு. பரமக்குடில இருந்து அங்கிருந்து இங்க மாடு வாங்கிட்டு வருவாங்க. இது வித்திருக்கா வாங்கிருக்கா? வாங்கிருக்க. அவரு 30,000 சொல்றாரு. நாங்க 25,000க்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். தரமானக்காரு. மாடு எல்லாம் மாடு நாட்டு மாட்டுல கிராஸ் மாடு. என்ன ஸ்பெஷல் இதுல? நாட்டு மாடு பாடலனே. நாட்டு மாட்டுல கிராஸ் மாடு. நல்ல மாடு. சுத்த நாட்டு மாடு இல்ல. சுத்தமா நாட்டு மாடு கிராஸ் மாடு. பால் ஒரு 5 லிட்டர் இருக்கும்னே. ஒரு வேளைக்கு 5 லிட்டர். 10 வராது. மொத்தத்துக்கு 5 லிட்டர் இருக்கும். 3 2 5 லிட்டர். நாட்டு மாடு கிராஸ்ங்கறனால கொஞ்சம் கலசம். நாட்டு மாடு பால் குடிச்சா நல்லது. நாட்டு மாடு பால் குடிச்சா உடம்புக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்கும். அடுத்து இன்னும் வருங்காலத்துக்கு நாட்டு மாடு ஒவ்வொன்று இருக்குன்னு. நாட்டு மாடு பால் குடிச்சா நோய் கொஞ்சம் வராம தடுக்கலாம். நாட்டு மாடு எல்லார் வீட்டுல ஒரு மாடு வளர்க்கும். நாட்டு மாடு முக்கால்வாசி மாடு அழிஞ்சிருச்சு. முதல்ல விவசாயம் தான் இந்தியாவுக்கு முதுகெலும்பு. ஆனா விவசாயத்தை அழிய விடாம காக்கிறதுக்கு நாட்டு மாடு தான். நாட்டு மாடு பால் குடிச்சா உண்மையிலே நோய்கள் குறையுது. உண்மையிலே குறையும். 100% குறையும். நம்ம உடல்ல நல்ல நோய் எதிர்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் நாட்டு மாடு பால் குடிச்சா சுத்தமா நாட்டு மாடு வாங்கிடலாமா? நாட்டு மாடு நம்ம வீட்டுல 10 மாடு இருக்கு. வீட்டுல 10 மாடு இருக்கு. அந்த மாட்டு உள்ள பால் பூரா வீட்டுல குடிப்போம். பக்கத்துல வாங்கிட்டு போவோம். 1 லிட்டர் எவ்வளவு குடிக்க? 45 ரூபா நாங்க கொடுக்கேன். ஊர்ல கிராமத்துல நாட்டு மாட்டு பால். நாட்டு மாடு இயற்கை மாடு. நாட்டு மாடு அழிய இயற்கை விவசாயம் குறையும். விவசாயமே குறையும். மக்கள் ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்துட்டாங்க. அது எடுத்தது பெரிய புண்ணியம். அவங்களுக்கு எல்லாம் கோடான கொண்டு நன்றி சொல்லணும். ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுல மாடு அழிஞ்சிரும்ல. ஜல்லிக்கட்டு எதுக்கு அழிஞ்ச காரணம் என்ன? ஜல்லிக்கட்டை கொடுமுறதுல நாட்டு மாடு அழிக்கிறதுங்கிறாங்க. பரவாயில்ல. 2 காளை, அருமையான காளை. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? சம்சாரிக்கு வேலை பார்க்கலாம். ஓகே. உழவுக்கு எப்படி இருக்கும் இது? உழவுக்கு போய் அடிச்சு பார்த்தா தெரியும். என்ன ரகம் என்னாச்சு இது? நாட்டு மாடு தான். எப்படி பிடிச்சிருந்து உங்களுக்கு? புள்ள மாடு பிடிச்சிச்சு. 2 அது ஒரு மாதிரி இப்ப வெள்ள ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. என்ன காரணம்? அது வெள்ள கட்டணும். தனித்தனியா பிரிச்சிருவாங்க பயப்படுதா? பிரிச்சாச்சுல. அப்படியா? ஆமா. இதுதான் உங்களுக்கு வாங்கி. இதான் வாங்கிருக்கியா? ஆமா. அது இல்ல. அது கிடையாது. இது போய் சேர்ந்துக்கிடுமா மத்தவங்க கூட? சேர்ந்துக்கிடும். எத்தனை மாடு வளர்க்கீங்க அங்க? அங்க ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். 100? ஆமா. பொட்டை மாடு. நாட்டு மாடா? நாட்டு மாடு பூரா. நாட்டு மாடு வளர்ப்புல லாபம் இருக்கா அண்ணாச்சி? லாபம் இருக்கு. லாபம் இருக்குதான். சரி. நாட்டு மாடு வளர்த்தவங்க நாட்டு மாடு கடைசி வரைக்கும் வளர்ப்பாங்க. இந்த ஜெர்சி கிரிசியும் வளர்க்க மாட்டாங்க. இந்த ஜெர்சிலாம் ஆகாது. சோழசேரி. இந்த மாடு வாங்கிருக்கீங்களா வித்திருக்கீங்களா? வாங்கிருக்கோம். வாங்கிட்டு போறீங்க? ஆமா. இது வந்து கெச்சப் பால் அடிக்கும். பால்ல எவ்வளவு இருக்கும் பால் உங்க அது? பால் இப்ப வந்து சேனை ஒரு நவால் பால் இருக்கு. 4 4 8. 7 சேனை. என்ன காரணம்? கெச்சப் வாங்கிருக்கீங்க. செவல வாங்கலாம். வேற கலர் வாங்கலாம். பால் அடிக்கும். இதான் பால் இருக்கும். வேற லெவல்ல பால் இருக்காது. இது ஒரு 5 இருக்கு. 5 இன்னும் எத்தனை ஈத்து வச்சுக்கலாம்? அப்போ இன்னும் ஒரு 5 ஈத்துக்கு வச்சுக்கலாம். எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிச்சுது வேலை? 30,000 சொன்னாங்க.
கடைசியா முடிச்சது 24. 24. நீங்களே வாங்கிட்டீங்களா யாரும் புரோக்கர்? இல்ல நாங்களே தான் வாங்கிட்டோம். எத்தனை மாடு வளர்க்கீங்க அங்க? நாங்க 10 மாடு வளர்க்கோம். 10 மாடு. எல்லாமே ஹெச்எப் தானா? எல்லாமே கெச்ச விட்டோம். ஹெச்எப் பால் வந்து ரொம்ப திக்கா இருக்காது, தண்ணியா இருக்கும். கொஞ்சம் ஆமா, அதான் கம்மியா தான் இருக்கும். ரேட் எவ்வளவு போகுது ஹெச்எப் பால்? 30 ரூபா போகுது. 30 ரூபா. சரி, இது எப்படி வளர்க்க போறீங்க? மேட்ச்ல வளர்ப்பீங்களா, வீட்லயே கிடக்குமா? இல்ல வீட்லயே கிடக்கும். வெளியே போகாது. வெளியே போகாது. வெளியே போகாம இருக்க ஹெச்எப் நல்ல மாடு தானே? மாடு நல்லா கொம்பு சீரு, தலை செட்டு நல்லா இருக்கு. குணத்துக்கு எப்படி இருக்கு? குணம் நல்ல குணம். ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. எந்த கம்ப்ளைண்ட் இல்ல. காம்பு காம்பு எதுவுமே கம்ப்ளைண்ட் இல்ல. கருப்பு காம்புனா? ஆமா. அதெல்லாம் செக் பண்ணீங்களா ஃபுல்லா? ஆமா ஆமா. நார்மல் எந்த இடம்? திரையல்புதூர். ஓகே, வியாபாரியா இல்லைன்னா விவசாயியா? விவசாயி. தரகர் யாரையும் கூட்டு வந்தீங்களா, நீங்க டைரக்டா வந்துட்டீங்களா? டேரக்டாட்டு வாங்கணும். ஓகே, எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு? ரெண்டு கண்ணுட்டி. 2 கண்ணுட்டி. ஆமா. இது மாடு பால் குடி அதோட கண்ணுட்டியா? இதுல வேற மாட்டுல உள்ள கண்ணுட்டி. வேற மாட்டோட அதுல குடிக்குது. ஆமா. ஓ, அதோட கண்ணுட்டி அது? ஆமா. அந்த மாடும் கண்ணுட்டியும் எவ்வளவு சொன்னாங்க, எப்படி முடிஞ்சது? அது மாடு எனக்கு கண்ணுட்டி வேற ஆளுக்குள்ள. இந்த கண்ணுட்டி மட்டும் தான் வாங்க. அப்படியா? இந்த 2 கண்ணுட்டி மட்டும் உங்களுக்குன்னா? ஆமா. ரெண்டுமே உங்களுக்கு என்ன கண்ணுட்டி இது? ரெண்டுமே கிடாரி. கிடாரி கண்ணுட்டி. ஆமா. என்ன காரணம், பெரிய மாடா வாங்கியிருக்கலாம்ல? சின்ன கண்ணுட்டி தான் லாபம் உங்களுக்கு. 1 வருஷம் வளர்த்தா நல்ல விலைக்கு விற்கலாம். ஓ, நீ வளர்த்து விப்பீங்களா இல்லாட்டா பால் மாடை உண்டாக்கிறீங்களா? வளர்த்து தான் வைப்போம். வளர்த்து வித்துருவீங்க. ஓகே. பால் மாடு எங்களுக்கு லாபம் கிடையாது. எப்படி சொல்றீங்க லாபம்? நிறைய லாபம், லட்சங்காங்க அதுங்காங்க சம்பளங்காங்க. லாபம் கிடையாதுன்னா இது எங்களுக்கு 1 வருஷத்துல 10,000 15,000 லாபம் கிடைக்கும். அது நான் வந்து புண்ணாக்கு வாங்கி போடுறதுக்கும் இதுக்கும் தான் ஆச்சு. குட்டி கிடைச்சா ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காது. கிடாரி கண்ணுட்டி எவ்வளவு நாள் கண்ணுட்டியா இருக்கும்? இது கரெக்டா ஒரு 6 மாசம் கண்ணுட்டியா இருக்கு. 6 மாசம் கண்ணுட்டி. எவ்வளவு சொன்னாங்க, எப்படி முடிஞ்சது வேலை? இது 9 ரூபா சொன்னாங்க. 6 ரூபா. ஒரு கண்ணுட்டி 6000. அந்த கண்ணுட்டி? அந்த கண்ணுட்டி 7,500 சொல்லி சொன்னாங்க. 6 ரூபா. ஒரு கண்ணுட்டி 6000. ஆமா. ஒரு வருஷம் வளர்த்து விற்கும் போது இது எவ்வளவு ரேஞ்சுக்கு போகும்? இது ஒரு கண்ணுட்டி 20 ரூபா 18 ரூபா அந்த ரேஞ்சில போகும். 20 ரூபா தாண்டிடும். ஆமா. ஓகே. அதுக்குள்ள இட வசதி இருக்குங்களா? ஆமா, இட வசதி இருக்குது. இல்ல தீவனம் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கி போடுவீங்களா? இல்ல, ஒரு டெய்லி புண்ணாக்கு வாங்கி போடுவோம். லைட்டா புண்ணாக்கு கொடுக்கணும்னா? ஆமா ஆமா. கடலை புண்ணாக்கு கொஞ்சம் குடிப்பீங்களா? குச்சி புண்ணாக்கு கோதம்பத்தோடு. என்ன ரகங்கள் அண்ணாச்சி? இது ஜெர்சி கிராஸ் இருக்கும். ஜெர்சி கிராஸ். எப்படி இருக்கும் வளர்ந்துச்சுன்னா பால் எப்படி இருக்கும்? இது ஒரு நேரத்துக்கு 5 நாள் 9 லிட்டர் பால் இருக்கும். 10 லிட்டர் நெருங்கி அடிக்கும். வாங்குறவங்களும் லாபமா தான் இருக்கும். இப்ப எத்தனை குட்டி சேர்த்திருக்கீங்க அங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 7 கண்ணுட்டி இருக்கு. 7 கண்ணுட்டி எனக்கு வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க. மாசம் இடையில கிடைச்சு அதில் வித்துருவீங்க. ஆமா. காலங்கன்னுனா பசுமாடுனா சேர்ந்து சென்னை வரைக்கும் போட்டிருக்கோம். சென்னை நல்ல சென்னை பெருஞ்சென்னையெல்லாம் கொடுக்குது. கண்ணுக்குட்டின்னா காலங்கன்னுனா சேட்டை பண்ண கூடிய நேரத்துல அந்த கொடுத்துருது. சென்னைக்கு கொடுத்தா நல்ல விலைக்குலாம் போகணும். ஆமா. ஆனா அதுக்கு இட வசதி வேணும். எவ்வளவு எத்தனை ஏக்கர் இடம் கிடைக்கும்? ஏதோ அவரோட மேட்சில் விடுவீங்களா? ஆமா ஆமா. கன்னியாகுமரி இட வசதி கிடையாது. இது பிளாட்டுகள்ல அடிச்சு பத்தி விடுது. சாயந்தரம் ஆனா பிடிச்சி கட்டிடுது. அவ்வளவு. வியாபாரியுடைய சம்சாரி தான். மாடு வாங்கிட்டு போறீங்க? வாங்கிட்டு போறோம். இது என்ன ரக மாடு அண்ணாச்சி? சிந்து மாடு தான். பெரிய மாடு. பால் எவ்வளவு இருக்கும் இதுல? பால் 4 லிட்டர் வரும். 4 4 8 இருக்கும். ஓகே. மாடு கொஞ்சம் மெலிவா இருக்கு. ஆமா. இந்த மாடு வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு. நேரம் சந்தன பிள்ளை. காம்பு எப்படி செக் பண்ண? காம்புனா காம்பு இழுத்து பார்த்தாலும் 4 காம்பு நல்லா ஒன்போல பால் இருக்கு. பால் நரம்பு? பால் நரம்பு நல்லா ஓடி இருக்குல்ல. ஜம்முன்னு இருக்குன்னா தாரம் நல்லா ஜம்முன்னு இருக்குல்ல. பால் தார கொம்பு இதா இருக்கு, அது ஒண்ணு இல்லையா? கொம்பு அதை பத்தி பிரச்சனை இல்லை. கொம்பு ஓடி இருக்கு. லேசா முன்ன கவுந்திருக்குன்னு அறுத்துருக்காங்க. அதனால வேற ஒண்ணு இல்ல. அதனால எத்தனாவது ஈத்து? ஈத்து 3வது இருக்கும். 3 ஈடு இருக்குது. இன்னொரு 4-5 வருஷம் நம்ம வச்சுக்கலாம். மாட்டை பேனை பொறுத்தா இருக்கு. வளர்க்க பொறுத்து இருக்கு. மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கும்? வெயிலுக்கு மேய்ச்சலுக்கு எல்லா பக்கம் மேயும். அதை பத்தி பிரச்சனை கிடையாது. மேய்ச்சலுக்கு இலக்கலாம் செய்யாது. என்ன கலர் மாடு போறாது மேய்ச்சலுக்கு? கருத்து ஜம்பர் அதுதான் ரொம்ப வெயிலுக்கு இலக்கணா. ஆமா. இது பிரச்சனை இல்லை. ஆமா. சாத்தூரியா வரேன். சாத்தூர் எத்தனை எண்ணிக்கை கொண்டு வந்து? என்னைக்கு 6 எண்ணிக்கை கொண்டு வந்தோம். எல்லாம் வித்துட்டு நல்லா வித்துருச்சு. இந்த ஒரு மாடு ஏன் விற்கிற? ஒரு மாடு கண்டு இருக்கு. என்ன காரணம்? விலை வாங்கின விலை கம்மியா கேக்குறாங்க. சரி, இதுல பால்லாம் எவ்வளவு இருக்கும்? பால் ஒரு 6.5 வரும்னாச்சு. ஒரு நேரத்துக்கு 2 வேளை. 2 நேரத்துக்கு. காம்பு என்ன காம்பானது? 3 நல்லா இருக்கும். காம்பு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. என்ன காம்பு? பூங்காம்பு? அந்த பூங்காம்பு தான். பூங்காம்பு. என்ன ரக மாடு இது? ரகம் வந்து இது ஜெர்சி ரகம் தான். மேய்ச்சலுக்கு ஆகுமா? மேய்ச்சலுக்கு ஆகும். காட்டுல மேய்ஞ்ச மாடு தான். எவ்வளவு சொல்றீங்க? சொல்ற வேலை நான் 32,000 விலை சொன்னேன். கேள்வி 22 ரூபாய்க்கு கேட்காங்க. எவ்வளவுனா விட்டுறலாம்? ஒரு 25க்கு மேல வந்தா விட்டுறலாம். கண்ணுக்குட்டி பொட்டக்கண்ணு பொட்டக்கண் வாங்குறவங்களுக்கு லாபம் தான். லாபம் தான். நல்ல லாபம் இருக்கும். வாங்கி வளர்க்குற 2 பாடாயிரும் வீட்டுல. குணத்துக்குலாம் அப்படி இருக்கு. குணம்லாம் ஃபர்ஸ்ட் குணம். பொம்பளை ஆம்பளை யாருன்னா நல்லா
மாடத்துக்கு இப்படி முத்தம் இருந்தாலும் பேசாம நிற்கும். எனக்கு கொம்பு பயமா இருந்த மாதிரி இருக்கா? கொம்பு வித்தியாசம். கொம்பு சைடுல கொம்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது தோல் கொம்பு ஒண்ணுங்க. சும்மா சோதா இருக்குன்னா தோல் கொம்பு அது மேல ஆடுது கொம்பு. கொம்பு ஆடும்ல, தோல் கொம்புனா தோல்ல மட்டும்தான் வளரும். இது இதுவரை பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையா? முதல் டைம் இன்னைக்கு தான் பாக்கலாம். பார்த்தீங்களா? ரெண்டுமே ஒன்று ஆடும், இது இருக்காது. இது தோல் கொம்பு பிறவி. அந்த கொம்பு பற்றி பயப்பட வேண்டாம். பயப்பட அவசியமே இல்லை. சந்தை நிலவரம் சந்தை பரவலாம் ஓடுதான், மீடியமா போகுது. மீடியமா போகுது. முன்னால உள்ள நிலவரத்துக்கு மேலப்பாடம் சேர்ந்து அடுத்த இடத்துக்கு வந்திருக்கா? பரவாயில்லையா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தேருது. நம்ம பால்மாடு வீடியோகள் நம்ம நிறைய போடுதோம். பால்மாடுகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. மக்கள் பால்மாடு வாங்க வரலாமா? வரலாம். இப்படி வரைக்கும் வாங்கிட்டு போலாம், நல்லா வாங்கிட்டு போலாம். 27 ரூபாய்க்கு வாங்கின மாடு 24 நாள் விட்டுலாம்னாக்கா அதுக்கு வாங்க ஆள் இல்லை. ஒரு சந்தையில 27,000 கிடையாது. வடக்க ஈரோடு கிடையாது, அங்க சேலம் எல்லாம் 70,000 80,000. இது வாங்கிட்டு போறவங்க எப்படி லாபம் சொல்றீங்க சொல்லுங்க. கறக்கிறவங்களும் பால் இருக்கு. அடுத்து 2 மாடாயிரும், இந்த மாடும் மாடாயிரும், கண்ணுட்டியும் மாடாயிரும், பால் மாடாயிரும். ஒரு நேரம் ஒரு வருஷத்துல இது மாடாயிரும், ஒரு வருஷத்துல அது மாடாயிரும். அப்போ ஒரு மாடுக்கு 2 மாடாயிரும். அவங்களுக்கு லாபம் தான். கறக்கிற பாலுக்கு தீவனம் போட்டாலும் கண்டுக்குட்டி ஒரு மாடாயிரும்ல. தூத்துக்குடி புதுக்கோட்டை பால் ஒரு 4 நாள் 8 லிட்டர் தெளிவா இருக்கும். 4 நாள் 8. ஆமா, இந்த நரம்புல இருக்கு. பால் நரம்பு எப்படி? பால் கூட நல்லா இருக்கு, ஜம்முன் இருக்கும். பைப்பு செடிச்ச மாதிரி இருக்கும். காமா ஜம்முன் இருக்கும். செக் பண்ணிட்டீங்களா? காமா செக் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. ஒரு மாடு ஒரு கண்டுக்குட்டி. இது நம்ம வீட்டுல கறந்த மாடு தான், வீட்டுல இருந்து கொண்டு வந்த மாடு தான். அப்படியா? எத்தனாவது ஈத்துனா? ஈத்து ஒரு 4 ஈத்து இருக்கும். 4 ஈத்து இருக்கும். 4 ஈத்து இருக்கும். எத்தனை ஈத்து வச்சுக்கலாம்? கொண்டு போறேன். நம்ம அதோட வச்சுக்கலாம். எத்தனை ஈத்துனா வச்சுக்கலாம். கண்டுக்குட்டி காளைங்கண்ணா? பொட்டகண்டி பெட்ட கண்டுக்குட்டி வாங்குறவங்க லாபம். ஆமா, பருக்கு எடுத்துக்கலாம். சரி, என்ன ரகம் இது? பல்லு எப்படி இருக்கு? பல்லாம் ஜம்முன் இருக்கு. பல்லு எப்படி இருக்கு? எத்தனை பல்லு? பல் சேர்ந்து பல் சேர்ந்து 6 வயசு. ஒரு 3 ஈத்து வச்சுக்கலாம். ஆமா, நான் 28 ரூபா சொன்னோம். 28. நம்ம நண்பர்கள் பார்த்து குறைச்சு கொடுக்கலாமா? நண்பர்கள் யாராவது 25 ரூபா இருந்தா கொடுத்துடலாம். 25 எதிர்பார்க்கீங்க? ஆமா. சரி, உங்க நம்பர் சொல்லுங்களேன். 80 56 71 75 51. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை. வாங்கிட்டு போறவங்க எப்படி லாபம்? பால் நல்லா இப்போ ஈனி 10 நாள் தான் இருக்கும். இன்னும் புண்ணாக்கணா போட்டா 10-12 லிட்டருக்கு வரும். ஈனி 10 நாள் ஆச்சு. கைத்தீவனம் கொடுக்கணும். ஆமா, குச்சி புண்ணாக்கு அது கொடுத்தாங்கன்னா பால் 10-12 லிட்டருக்கு வரும். நல்லா பைத்தோரான மாடல. ஆமா, நல்ல பை நல்லா இருக்குண்ணா. ஆமா. மேட்சில் எப்படி இருக்கும்? மேட்ச் காட்டு மேட்ச்ல நல்லா வேலிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம காட்டுல மேய்கிற மாடு தான். விவசாயி. சிறுவண்ட பக்கத்துல பேரூர். மாடு வீட்டுல எத்தனை மாடு வளர்க்கீங்க? மாடு 10 மாடு. 10 மாடு. எல்லாம் பால் மாடா இல்ல நாட்டு மாடா? பால் மாடுகள். இது வாங்கிட்டு போறீங்களா? என்ன ரக மாடுமா இது? இது நாட்டுலயும் சிந்துலயும் கிராஸ். கண்ணுடி சிந்து கண்ணுட்டி. காளைங்கன்னா கிடாரியா? கிடாரி. 27 சொன்னாங்க, 25 முடிஞ்சு. 25. ஆமா. பால் எவ்வளவு இருக்குமா? பால் ஒரு 5 லிட்டர் இருக்கும். 3-2. 5 லிட்டர் பாலுக்கு 25,000. சரிதானா? சரிதான். அவ்வளவுதான். விரும்பி வாங்கியிருக்கோம். ஆசைப்பட்டு. என்ன இதுல ஸ்பெஷல்? அப்படி ஆசைப்பட்டு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. நாட்டு மாடு கிராஸ். ஆமா. ஈத்து எத்தனாவது ஈத்துமா? 2வது ஈத்து. இது யாரு வியாபாரிட்ட வாங்கிங்களா சம்சாரிட்ட வாங்கிங்களா? சம்சாரிட்டு தான் வேணும். சம்சாரினா நல்லாதான் இருக்கும். ஆமா. இது எப்படி வளர்க்க போறீங்க? பண்ணையில வளர்க்க போறீங்களா? மேட்ச்ல பண்ண மாதிரி இருக்கு. அதனால மேட்ச்ல போயிட்டு வந்துடும். மேட்ச்ல போயிட்டு வரும். பண்ண மாதிரி வச்சிருக்கீங்க. இன்னும் எத்தனை மாடு அப்ப பண்ணையில சேர்க்கணும் ஆசை? சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. முடிஞ்சாலும் பார்ப்போம். பண்ணைய வச்சீங்கன்னா 5 லிட்டர் பால் 10,000. ஒரு 10 லிட்டர் மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம பெருசா ஒண்ணும் பண்ணல. சும்மா ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க அடிக்கிற வெயிலுக்கு மேட்சலுக்கு இதுதான் சரியா வரும். வேற கருப்பு வெள்ள அவ்வளவு செட் ஆகாது. சரி, என்ன படிக்கிறீங்களா? முடிச்சாச்சா? பிகாம் படிச்சிருக்கேன். பிகாம் படிச்சு முடிச்சாச்சா? முடிச்சிருக்கேன். எம்காம் போட்டிருக்கேன். எம்காம் படிக்க ஒரு கரஸ்ல படிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு படிச்சிருக்கீங்க. மாடு வளர்ப்புல இறங்கிருக்கீங்க. ஒரு கம்பெனிக்கு போய் கிடைக்கக்கூடிய சம்பளம் மாடு வளர்ப்புல கிடைக்குமா? ஆமா, கிடைக்கும். நல்லா கிடைக்கும். தாராளமா கிடைக்கும். சரி, உங்களே மாதிரி பார்த்துட்டு இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? விவசாயத்துல நம்பி இறங்கலாம். விவசாயம் பண்ணலாம், மாடு வளர்க்கலாம். விவசாயிகள் கஷ்டம் இல்லாம படுத்தாங்க. விவசாயத்துல லாபம் இல்லைன்னு சொல்றாங்களா? அது பால்குடி தான். இப்படி மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அப்படி செஞ்சா லாபம் தான். வெறும் விவசாயமா செய்யறத விட எப்படி செய்யலாம்? மாடு ஆடு வளர்த்து சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சம்பாதிக்கலாம். ஓட்டப்பட ஆரம்பியா? மாட்டை கொஞ்சம் முழுமையா காட்டுங்க பாப்பா. இந்த மாட்டுல என்ன ஸ்பெஷல்? என்ன சிறப்பு? என்ன ஸ்பெஷல்? தலையத்து கிடையாது, நல்ல ஜாதி கிடையாது. மாடு சென்னையா இருக்கும். சென்னை மாடு இல்ல, பால் இருக்கு. கண்ணுட்டி அப்போ கண்ணுட்டி கொடுத்தாச்சு. தனியா வச்சுட்டீங்களா? ஈத்து தலையீத்து தலையீத்து எவ்வளவு சொல்றீங்க? 20 ரூபா கொடுப்போம்.
மக்கள் எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு? 17-18 கேட்காங்க. பரவாயில்லையா? பால் எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? பால் பால் வந்து ஒரு 5 லிட்டர் இருக்கும். ஒரு வேளைக்கா 2 வேளை சேர்த்து? 2 வேளைக்கு சேர்த்து. 3-2. ஆமா. நம்ம ஏரியா மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கும்? காட்டுல எங்க விட்டாலும் மேயாது. காட்டுல மேய்ஞ்ச மாட்டுதான். என்ன ரகம் அண்ணாச்சி இது? ஜாதி கச்சிப்பு தான். ஹெச்எப் கிராஸ்ங்க. வாங்கிட்டு போறவங்க எப்படி லாபம் இருக்கு? வாங்கிட்டு போய் வளர்த்து காலைக்கு போட்டு வித்தா லாபம். காலைக்கு போட்டு வித்தா லாபம். எவ்வளவு வேலைக்கு விற்கும். தை பிறக்க போதே? தை பிறக்க போது. சந்தை இன்னைக்கு சுமார் தான். நாசத்திலிருந்து உடையாரத்துலேருந்து வரோண்ணே. இன்னைக்கு 2 மாடு தான் வாங்கியிருக்கோம். வியாபாரியா? இல்லண்ணா, வழக்குக்கு வாங்கிட்டு போறோம். சம்சாரி? ஆமா. உங்க ஏரியால ஃபுல்லா நல்ல வெயில் இல்ல? ஆமாண்ணா, வெயில் இருந்தா நாங்க செட்டு போட்டிருக்கோம். ஒரு 10 ஏக்கர்ல இடம் இருக்கு. 10 ஏக்கர்ல ஒரு 40 மாடு வச்சிருக்கோம். 20 மாடு வெத்து மாடாவும் 20 மாடு பால் மாடாவும் வச்சிருக்கோம். 2 தோட்டம் இருக்கு. ஒரு தோட்டத்துல வெத்து மாடு, ஒரு தோட்டத்துல பால் மாடு. பால் கறக்க மாட்டுல இருந்து வெத்து மாடு அங்க அனுப்பிச்சிருவோம். பால் கறக்க சுச்சுவேஷன் வந்தோடனே இங்க நாங்க பண்ணை கொண்டு வந்துருவோம். பாத்துக்கணும். 4 வருஷமா இந்த வேலை இந்த தொழில பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஆமா, 4 வருஷம்னா லாபமும் வரும் நஷ்டமும் வரும். ஆனா பால் மாட்டுல அப்படி ஒரு நஷ்டம் ஒன்றும் பெருசா ஒன்றும் வரல. நாங்க இங்க இருந்து மாடை இங்க மேக்சிமம் இந்த இடத்துல தான் வாங்குறோம். வெளியெல்லாம் போக மாட்டீங்க? வெளியெல்லாம் வாங்கல. மற்றபடி இங்கனே தான் அங்கனே வித்துக்கிடுவோம், இங்கன வந்து வாங்கிக்கிடுவோம். இந்த மாதிரி வெத்து மாடா பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல மாடா பார்த்து வாங்கிட்டு போய் நாங்க அடுத்த இதுல எடுத்துக்கிடுவோம். வருங்கால இளைஞர்கள் இந்த தொழிலை செய்யலாமா? கண்டிப்பா செய்யலாம். ஒரு ப்ராப்ளம். இளைஞர்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதுக்குள்ள சம்பளம் ஒரு கம்பெனில கிடைக்க சம்பளம் அந்த அதாவது இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பமா பார்க்கணும். நீங்க கண்டினியூவா இதுல இருக்க கூடாது. இந்த வேலையும் பார்த்துக்கிடணும், அந்த வேலையும் பார்த்துக்கிடணும். எங்கிட்ட ஏரியா கொஞ்சம் பெருசா தோட்டம், பெரிய தோட்டம் இருக்கிறதுனால நாங்க இதை பயன்படுத்துறோம். ஆள் வச்சிருக்கிறேன், ஆள் வச்சு பாத்துக்கிறேன். ஓகே. ஆள் போட்டா சம்பள கூலி கிடைக்குதா? கரெக்டா இருக்கும். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு செலவு போக மீதி இருக்கும். பெருசா நான் இது பண்ணணுமே பண்றோம். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது. கிளீனா நம்ம மெயின்டைன் பண்ணணும். காய்ச்சல் அடிக்காத, தலைவலிக்காத மாடுக்கு கிளீனா பார்த்து ஊசி கீசி போட்டுக்கிட்டு கிளீனா நம்ம ஆளையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல வருமானம் தான். அது எல்லாம் பழகிட்டீங்க? ஆமா. நோய் மேலாண்மையில ஓரளவு படிச்சிட்டீங்க. 40,000 கிடைக்குன்னா கூலி ஒரு 20,000 போக ஒரு 20,000 இருக்கலாம். சம்பளம் 20 மாடு வளர்த்தா 20,000 தான் கிடைக்கும். சில நிறைய கிடைக்காது, லட்சங்கள் கிடைக்கும். அது கிடைக்காது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு நான் சொல்றேன். 40,000 வருது, அப்ப நமக்கு ஒரு 20,000 கிடைக்கும். இதுதான் வாய்ப்பு. ஆனா தோட்டம் பெரிய தோட்டமா இருந்துச்சுன்னா இந்த இது செட் ஆகும். வெளியில விட்டு மேய்ச்சி வைக்கல் வாங்கி போட்டுலாம் செட் ஆகாது. எங்கிட்ட ஏரியா பெருசா இருக்கு, அதனால வச்சிருக்கோம். இந்த மாட்டை பற்றி சொல்லுங்க அண்ணாச்சி. எத்தனாவது ஈத்து, எவ்வளவு கறவை இருக்கும்? இந்த மாடு வந்து 3வது ஈத்து மாடுன்னு சொல்றாங்க. நான் 3வது ஈத்து நம்பி தான் வாங்கியிருக்கேன். 4 பல்லு போட்டிருக்கு. இன்னைக்கு கரைய ஒரு 20 ரூபாய்க்கு 23 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். 23? ஆமா. வெத்து மாடு அடுத்த ஈத்துல தான் நம்ம பார்க்கலாம். வெத்து மாடுனா சென பிடிக்க கம்ப்ளைண்ட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படிலாம் இந்த மாடு வராத சீக்கிரத்துல. நம்மளோட டாக்டர் இருக்காங்க, அதை செக் பண்ணி ஊசி போட்டு நம்ம பார்த்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற எந்த மாடு? இந்த மாடு வாங்கியிருக்கலாம்? இல்ல, இந்த ஒன்று தான் வாங்கிட்டு இன்னொரு மாடு அங்கே தள்ளி நிற்கும். இந்த மாதிரி வேலி ஏரியாவுக்கு செட் ஆகுற மாதிரி நம்ம மாடு வாங்கணும். இந்த மாடு 2லயும் கிராஸா இருக்கு, அதனால இந்த மாடு ப்ராப்ளம் கொடுத்தாது. நாங்க பண்ணைக்குள்ளதான் வச்சிருக்கோம். எங்க ஏரியா தென்னை மரம் தோப்பு இருக்கிறதுனால உள்ள நிழல்ல நிற்கணும். நிழல் வாட்டத்திலே மேய். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கறவைக்கு வந்து எவ்வளவு இருக்கும்? பால் எவ்வளவு இருக்கும்? வாய் 5 to 4 இருக்கலாம் ஒரு நேரத்துக்கா? ஒரு காலையில 5, சாயங்காலம் 4 இருக்கு. 10 லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடுலாம் இப்ப மேலப்பாடி சந்தைக்கு வருது. முன்னால வரா இல்ல ஆரம்பத்துல? அதாவது பால் மாடு நீங்க வந்து கணக்கா பார்த்து மாடு எல்லாம் வரதான் செய்யுது. வாங்குறது கவனத்தை பொறுத்து நீங்க அமையும். நீங்க எல்லா மாடு இல்ல 10 லிட்டர் மாடு இருக்கு, 12 லிட்டர் மாடு, நீங்க கவனமா வாங்குறது உங்க பொறுப்பு. இது உங்க அனுபவத்துல வாங்குறீங்க? எங்க அனுபவத்துல எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வாங்கியிருக்கிறேன். 23,000? ஆமா, 23,000 இன்னைக்கு ரேட். பரவாயில்லையா? நல்ல சீப்பால பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா? கிடைச்சிச்சு. என்னாலும் இப்படி கிடைக்காது. அவர் என்ன தெரிஞ்சவரனா விட்டு விட்டாரு. ரொம்ப நேரம் நின்றுருக்கலாம், அதனால தந்திருக்கலாம். ஏன்னா ஹெச்எப் 25 குறைஞ்சு கொடுக்க மாட்டாங்களா? இன்னைக்கு வெத்து மாடு ரேட்டுக்கு ஒரு 25 ரூபாய்க்கு எல்லாம் பெறலாம், வாய்ப்பு இருக்கு. அடுத்த இதுல ஒரு 40 ரூபா வரைக்கும் விற்கலாம், வித்துடலாம். ஆமா, சென்னை ஆயிட்டா 40ல 50 வரைக்கும் விற்கும். அப்படி ஒரு பிசினஸ் பண்ணலாம். பண்ணலாம். நல்ல மாடு கிடைச்சிட்டுனா கிடைக்கும். நீங்களா வாங்கினா புரோக்கர் வச்சு வாங்கினா? நாங்களா வாங்கிடுவோம். புரோக்கர்லாம் பயன்படுத்துறது இல்லை. புதுசா ஒரு ஆள் வராங்க சந்தைக்கு, மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுல என்னெல்லாம் செக் பண்ணுவீங்க? என்னெல்லாம் இருக்கணும்? மெயின் ஒரு சுழியை பாத்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் சுழி. ஆமா, பல்லு எத்தனை போடுன்னு பாத்துக்கிடுங்க. வயசை பாத்துக்கிடுங்க, அவ்வளவு போதும். காம்பு கறந்து பாத்துக்கிடுங்க. பஞ்சு காம்பா கல் காம்பான்னு நீங்க பாத்துக்கிடுங்க. அது உங்க நடையில பாக்கணுங்க. செக்அப் பண்றாங்க. நடையில பாக்கணும். காலுக்கு சுண்டலாம், கால் இழுத்துட்டுக்கலாம். அதனால இங்க நடக்க விட்டு பாத்துக்கிட்டு ஒரு நல்ல சேஃப். தோல் இப்படி இருக்கணும், அப்படி எதுவும் உண்டுங்களா? தோல்? ஆமா, இது இந்த தோல்ல ரஃப் தோல் இருக்கு, நைஸ் தோல் இருக்கு. எது நல்லா இருக்கும்? இது நைஸ் தோல் தான் நல்லா இருக்கும். இந்த வவ்வா தோல் மாடுமாங்க, அது நல்லா இருக்கும்.
இது கொஞ்சம் ரஃப் தோல் தான், ஆனா இந்த மாடு கொஞ்சம் வெயிலுக்கு செட் ஆகும். எது நல்லா இருக்கு அண்ணாச்சி? ஒரு சாதாரண ஒரு பொம்பளையால் மாடு வளர்க்கணும்னு ஆசைப்படுதாங்க, எந்த ஒரு ரகம் வாங்கி வளர்த்தா நல்லா இருக்கும்? பிறவி மாடா வாங்கி வளர்த்தா எங்க ஏரியாவுக்கு நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு எங்க சுத்தமான ஹெச்எப் சுத்தமான ஜெர்சி வாங்க கூடாது. வாங்க கூடாதுன்னு நான் சொல்லல, நம்ம வெயிலுக்கு தாங்காதுல்ல. நம்ம ஏரியாவுக்கு என்ன செட் ஆகும் அதை கணக்கு பண்ணி வாங்கணும். நாங்க வெயில்ல மேய்க்கிறதுனால எங்களுக்கு 20 பிறவி இப்படி மாதிரி ஒரு 4 to 5 லிட்டர் தான் நாங்க பாலை எதிர்பார்ப்போம். அது 7 லிட்டர் 8 லிட்டர் பால் எதிர்பார்க்கறது இல்ல. 4 to 5 எங்கிட்ட 9 லிட்டர் பால் கறக்க மாடு கிடக்கதான் செய்யும் ஒரு வேலைக்கு. ஆமா, இருக்கதான் செய்யுது. அது 20 பிறவி 9 லிட்டர் பால் கறக்க மாடு எங்கிட்ட இருக்கதான் செய்யுது. இருக்குது 9 18 லிட்டர் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 9 to 8. காலையில 9 கறக்கும், ஈவினிங் வந்து ஒரு இல்ல காலையில எத்தனை லிட்டர், சாயங்காலம் எத்தனை லிட்டர்? காலையில 9 லிட்டர் கறக்கும், எங்கிட்ட கறக்குற மட்டும் சாயங்காலம் ஒரு 8 லிட்டர் கறக்கும். 1 லிட்டர் கம்மியா இருக்கும். என்னன்னா டைம் வந்து காலையில வந்து சேவ் அதிகமா இருக்கும், சாயங்காலம் உடனே கறந்த மாதிரி கறந்துடும். அதனால 1 லிட்டர் கம்மியா இருக்கும். 15 லிட்டர் 20 லிட்டர்லாம் இப்போ பால் மாடு கிடைக்குதுன்னா நம்ம ஏரியால கிடைக்குது. நன்றி. கேரளால இடம் நெய்யாற்றின்கரை. ரெண்டுமே செவல. என்ன ரகம் ஸ்பெஷல்? என்ன கலர் பிடிச்சிருக்கு அதனால வாங்கிட்டு போறீங்க. ரேட்டு விலை 45. ஒரு மாடு. இந்த மாடு 45. இது ரெண்டு சேர்த்து 45. ஒரு எண்ணா 45 90. எல்லாரும் வாங்கிடுவாங்கல்ல, நிலப்பாளையம் சந்தையில சொல்ல முடியாது. இது பால் மாடுக்கா கசாப்புக்கா? பால் மாடுக்கு. இந்த செவல கலர் தான் அங்க செட் ஆகும். கேரளா ஹெச்எப் கருப்பு வெள்ளம் வாங்குவாங்க. கருப்பு வெள்ளம் உங்களுக்கு ஆகாதா? ஹெச்எப் இருக்குது. விவசாயியா வியாபாரியா? கிருஷிகாரரு. விவசாயி.